இது இப்ப அமைஞ்சிருக்க அரசாங்கம் மட்டுமே இதுக்கு பொறுப்பு இல்லை. இப்படிப்பட்ட அரசு ஊழியர்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளோட தமிழ்நாட்டோட நிலைமை இப்படிதான் இருக்கும்ன்றது இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. நான் சென்னையில கிளாம்பாக்கத்துல இருந்து 1 மணிக்கு பஸ் ஏறினேன். பஸ் ஏறி ஏசி பஸ்ல ஏறினேன். 135 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு ஏறினதுக்கு உள்ள ஏசி ஒர்க் ஆகல. ஸ்டார்டிங்ல இருந்து அப்பவே கேட்டதுக்கு கண்டக்டர் டிக்கெட் கொஞ்சம் கொஞ்சமா ஏசி இன்க்ரீஸ் ஆகும்பா போக போக அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வர வழி ஃபுல்லா எல்லாருமே புழுக்கத்துல இருந்து உள்ள பார்த்தா கொசு முடிச்சிட்டு இருக்கு. அது கேட்டதுக்கு அதெல்லாம் என்னென்னப்பா பண்ண சொல்றேன்னு கண்டக்டர் மெத்தனை போக்க பதில் சொன்னாரு. அதுக்கப்புறம் சரி ஏசி கொஞ்ச நேரம் அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தா இல்ல. அதுக்கப்புறம் நான் திருவண்ணாமலையோட டிப்போ மேனேஜருக்கு போன் பண்ணி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு, இதுக்கு முன்னாடி நான் 8 மாசமா தொடர்ச்சியா இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த வாட்டி ரொம்ப புழுக்கமா இருந்தது. அவர்கிட்ட கேட்டதுக்கு நான் அதை பஸ் வேணா நிறுத்திடுறேன்பா அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன், நீங்க நிறுத்ததுக்கு நீங்க யார் சார் அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க சரி பண்ற இடத்துல இருக்க நீங்க ஏன் பஸ் நிறுத்தத்தை பத்தி பேசுறீங்க, நாங்களாம் அப்புறம் பேசஞ்சரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கப்புறம் அதை சரி பண்றவரோட நம்பர் கொடுத்தாரு. அதாவது மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நம்பர் கொடுத்து அவர்கிட்ட பேச சொன்னதுக்கு, இல்லப்பா நாங்க டெய்லி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், டெய்லி மெயின்டெனன்ஸ் பண்ணா ஏன் சார் ஒர்க் ஆகாம இருக்குன்னு கேட்டதுக்கு, இல்ல பாக்குறோம்பா பண்றோம்பா அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில் சொல்ல. இது இப்ப அமைஞ்சிருக்க அரசாங்கம் மட்டுமே இதுக்கு பொறுப்பு இல்லை. இப்படிப்பட்ட அரசு ஊழியர்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளோட தமிழ்நாட்டோட நிலைமை இப்படிதான் இருக்கும்ன்றது இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. வர வழியில அது மாதிரி டிரைவருங்க அவங்களுக்கு இஷ்டம் போல விலை அதிகமா இருந்தாலும் அங்க ஹைஜீனிக்கே இல்லைனாலும் ஹோட்டல்களை நிறுத்திட்டு அவங்களுக்கு இலவசமா ஃபுட்டு தராங்கன்னு சொல்லிட்டு நிறுத்தி அங்க உணவு சாப்பிட்றதுக்காக எங்களை ஸ்ட்ரகிள்ல டம்ப் பண்றாங்க. இது சரியான போக்கு இல்லை.